ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா, அவர் சங்கி இல்லை, ஊப்பி. இப்பவாது தெரியுதா? நடிகர் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா அவருடைய கணவர் தனுஷிடமிருந்து விவாகரத்து பெற்று பிரிந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஐஸ்வர்யாவுக்கு ஏதாவது ஒரு வகையில் தனித்துவத்துடன் பிரபலமாக வேண்டும் என்பதற்கு பல முயற்சிகளை செய்து வருகிறார். இயக்குனராக 3 படங்கள் எடுத்தார் ஐஸ்வர்யா. 3 படமும் தோல்வியை தழுவியது. இடையில் பரதநாட்டியம் ஆடி பெரும் கேலி கிண்டலுக்கு உள்ளானார் ஐஸ்வர்யா. இதனைத் தொடர்ந்து மியூசிக் ஆல்பம் வெளியிடுகிறேன் என்கிற பெயரில் அதுவும் பல மொழிகளில் மியூசிக் ஆல்பம் வெளியிட்ட ஐஸ்வர்யா அந்தந்த மொழிகளில் உள்ள முன்னணி நடிகர் மூலம் வெளியிட்டார். ஆனால் அதுவும் தோல்வியை தழுவியது. அதாவது அந்த ஆல்பம் வெளியிடுவதற்கு முன்பு ஐஸ்வர்யா கொடுத்த பில்டப், அடச்சி இதைத்தான் இத்தனை நாட்களாக நீ ஓட்டிக்கிட்டு இருந்தியா என்று சொல்லும் அளவிற்கு படுமொக்கையாக இருந்தது. இப்படி திறமையான பலர் வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கும் சினிமா துறையில் தன்னுடைய தந்தையின் செல்வாக்கை பயன்படுத்தி வாய்ப்புகளை எளிமையாக பெற்றாலும் கூட எந்த இடத்திலும் அவருக்கான திறமையை ஐஸ்வர்யா ரஜினிகாந்தால் நிரூபிக்க முடியவில்லை. இந்த நிலையில் தற்பொழுது தன்னுடைய தந்தையின் செல்வாக்கை பயன்படுத்தி அரசியலில் என்ட்ரி கொடுக்க இருக்கிறார் ஐஸ்வர்யா என கூறப்படுகிறது. லால் சலாம் ஆடியோ வெளியீட்டு விழாவில் பேசிய ஐஸ்வர்யா, எங்க அப்பாவை சங்கின்னு சொல்றாங்க, ஒரு அரசியலை சார்ந்தவர்களை சங்கின்னு சொல்வாங்கன்னு சொல்றாங்க. அவர் சங்கி இல்ல, ரஜினிகாந்த் சங்கி கிடையாது. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கே அது புரியும். ஒரு சங்கி இந்த படத்தை பண்ண முடியாது. ஒரு மனிதநேயவாதிதான் இந்த படத்தை பண்ண முடியும். அந்த தைரியம் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. நான் கர்வமாக சொல்கிறேன், நீங்க இந்து கிறிஸ்டியனா இருக்கலாம், ஆனால் ரஜினிகாந்த் ரசிகராகத்தான் இந்த படத்தை பார்ப்பீங்க என ஐஸ்வர்யா பேசியது பின்னணியில் மிகப்பெரிய அரசியல் உள்ளதாக பார்க்கப்படுகிறது. அதாவது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர முடியவில்லை என்றாலும் கூட 1996 தேர்தலில் ரஜினி கொடுத்த வாய்ஸ் தமிழகத்தில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது. அந்த வகையில் தற்பொழுது விஜய் அரசியல் என்ட்ரி கொடுத்துள்ள நிலையில் ரஜினி ரசிகர்கள் ஆதரவு யாருக்கு என விவாதம் எழுந்துள்ள நிலையில் தனக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்தால் திமுகவில் இணைய தயார் என்றும், தான் திமுகவில் இணைந்தால் அப்பா ரசிகர்கள் திமுகவுக்கு ஆதரவு தருவார்கள் என்கிற ஃபார்முலாவில் ஐஸ்வர்யாவுக்கு அரசியல் ஆசை வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன் வெளிப்பாடுதான் சமீபத்திய பேட்டியில் பேசிய ஐஸ்வர்யா, எனக்கும் கனிமொழி அக்காவுக்கும் உறவு மிக அழகானது. 20 வருட நட்பு. அது எங்கு தொடங்கியது, எப்படி பழகினோம் என எதையும் விவரிக்க முடியாது ஒரு உறவு. எப்போதெல்லாம் நான் சோகமாக உணர்கிறேனோ, யாரிடமாவது பேச வேண்டும் என்று தோன்றுகிறதோ உடனே நான் என்னுடைய போனை எடுத்து கனிமொழி அக்காவுக்கு தான் போன் செய்வேன். நாங்கள் குடும்ப உறுப்பினர்களைப் போல பேசிக்கொள்வோம். ஒருவருக்காக நான் கிளம்பி வருகிறேன் என்றால் அது அக்காவுக்காக மட்டும்தான். யாருக்காகவும் நான் எங்கும் செல்ல மாட்டேன். ஆனால் கனிமொழி அக்காவுக்காக என்றால் எங்கிருந்தாலும் சென்று விடுவேன். எங்களுடைய நட்பு குறித்து நாங்கள் எங்கும் சொன்னதில்லை, அதற்கு அவசியமும் இல்லை. அவர் பிறந்ததிலிருந்தே அரசியல்வாதிதான். அரசியலை தவிர அவருக்கு வேறு எதுவும் தெரியாது. அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆனால் எனது கோவில் வழிகாட்டி அவர்தான். நான் எந்த ஊருக்கு போனாலும் கனிமொழி அக்கா அனுப்பும் ஆட்கள் தான் என்னை அழைத்து செல்வார்கள் என கனிமொழிக்கும் அவருக்கும் இருக்கும் நெருக்கம் பற்றி ஐஸ்வர்யா பேசியது கூட திமுகவில் இணைய இருப்பதால் தான் இப்படி பேசுகிறார் என கூறப்படுவது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.